ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு தாளிக்க விட்டு இதில் வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், தேங்காய் இதெல்லாம் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் இதில் முந்திரி பருப்பு போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன்லாம் சொல்ல விரும்பல. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நமக்கு புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தயிரை நம்ம ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக, அதுக்கப்புறமா கலக்கி விட்டோன்னா தயிர் திரி திரியாக ஆகிறது இதாகிடும். இதில் மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும்தான் நான் இதில் ஊற்ற போகிறேன். நல்லா கொதித்து வரும்போது இந்த ஹோம்மேட் பன்னீரை நம்ம இதில் கொட்டிக்கிறோம். ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் சுகர், இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு போட்டு நான் இதை சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெந்தயக்கீரை, க்ரீமு எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த கலரும் டெக்ஸ்சரும் பாருங்கள், ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி மாதிரி இருக்கா. ஸோ இதில் நம்ம பட்டாணி கொஞ்சம் போட்டிருந்தோன்னா மட்டர் பன்னீர் மசாலா ஆகிருக்கும். இது வெறும் பன்னீர் மசாலா. சப்பாத்திக்கு, நானுக்கு, பூரிக்கு, ரோட்டிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ ரோட்டி தான் சுட போகிறேன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.